இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற புகழ்பெற்ற சிவன் கோயில்களில் ஒன்றான முருடேஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து ஒரு சிவன் கோயில். அங்கே வந்து சாயங்கால நேரத்தில் போனோம் அப்படின்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சரி வாங்க, நான் உங்களையும் என் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பீச்சுக்கு பேர் மரவந்தி பீச்சு. அவளும் நானும் சாங்கில் சிம்புவும் மஞ்சிமா மோகனும் வந்து இங்கே தான் ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பரான பீச்சு, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த என்ஹெச் வந்து கொச்சியிலிருந்து பன்வேல் போகக்கூடிய என்ஹெச் தான். அதனால நிறைய லாரிக்காரங்க வந்து இங்கே லாரிலாம் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் நல்லா காற்று வாங்கிட்டு போவாங்க. இந்த கல் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வாக் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணதா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ரோட்டில் போகிறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, நம்ம முருடேஸ்வரா போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து பீச்சு, ரைட் சைடில் வந்து நிறைய தென்னை மரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே வந்து ஆறு இருக்குது. அதாவது நமக்கு லெஃப்ட் சைடில் கடல், ரைட் சைடில் ஆறு. இதுதான் வந்து இந்த பீச்சோட ஸ்பெஷலு. இதே மாதிரி வேறு எங்கே இருக்குது, இல்லை வேறு எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலையும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மலையில் ஒரு அதிசயம், அது என்ன அப்படின்னா, மேங்களூர்லேருந்து நம்ம கோவாவாகட்டும் மும்பை ஆகட்டும் எந்த வழியாக நம்ம ட்ரெயினில் போனோம்னாலும் இந்த மலைக்கு அடியில் வந்து ரயில்வே ட்ராக் வருது. சுரங்க பாதையில் போகிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போயிருக்கேன் நிறைய தடவை. இன்னொரு டைம் நான் ட்ரெயினில் முருடேஸ்வரா போகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் விலாகில் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மலையும் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடிய மலைகள் தான். பார்த்திங்கனாலே தெரியும் மண் வந்து எந்த அளவுக்கு மேடாக இருக்குன்னு. அவ்வளோ ஹைட்டில் இருந்ததை வந்து இந்தளவுக்கு குழி பண்ணிவிட்டு கொஞ்சம் சமப்படுத்தி ரோடு போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் மேடாக தான் இருந்துச்சு. நம்ம காரு, பைக்கு இது எல்லாமே கூட பரவாயில்ல. ஆனால் லாரிலாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லாரிக்காரங்களாம் போயிட்டுருக்காங்க இந்த மலையில்.
இப்போ பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் மழை வர்றப்போ பார்த்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் முருடேஸ்வரம் போயிட்டு இருந்த வழியில் ஒரு ஜோடி பார்த்தோம். அவங்க வந்து மலப்புரம்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து பேசணும், அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஹிரண்மதிஸ் கிச்சன், ஹிரண்மதிஸ் கிச்சன், ஹிரண்மதிஸ் கிச்சன். ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போ வந்து 2 பேரும் நடந்தே கன்னியாகுமரியா எங்கிருந்து போறீங்க? கேரளா மலப்புரம். மலப்புரம்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் ஆச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி? 19 நாளாയി. 19. சாப்பாடெல்லாம் സാപ്പാട് സ്റ്റേ കേരളം വരെ നമ്മൾ ജനങ്ങൾ സപ്പോർട്ട് ചെയ്തു, ബാംഗ്ലൂർ വരെ. അത് കഴിഞ്ഞപ്പോൾ നമ്മൾ റൂം എടുത്തു. നമ്മളിപ്പോൾ ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് റൂം എടുക്കുകയാണ്. நைட் மட்டும் ரூம் எடுத்துக்கீங்களா தினமும்? டே மாத்திரம் ஹோட்டல். சரி சரி. எவ்வளோ நாள்? 90 டேஸ் ஆகுமா? 90 டேஸ் ஆகும். இல்லை நீங்கள் போய் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 90 டேஸ் ஆகும். வர்றப்ப எப்படி வருவீங்க? வர்றப்ப ட்ரெயினில் வந்துடுவீங்க. போகிறது மட்டும் உங்கள் பிளான். இவ்வளோதான் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, போதுமா உங்களுக்கு? கொஞ்சமாக தான் இருக்குது லக்கேஜ். വളരെ ലൈറ്റ് വെയിറ്റ് സാധനങ്ങളാണ്. ட்ரெஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணி போட்டுக்குவீங்களா? இல்லை നൈറ്റിൽ വാഷ് பண்ணி ഫാനിന്റെ കീഴിൽ ഇടും. രാവിലേക്ക് ഉണങ്ങിടും. கால் வலிக்கிறது இல்லையா? சரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. சரிங்களா? பாய்ஸ் தான் 2 பேரும் நடந்து லடாக் வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு லேடியும் கூட சேர்ந்து போகிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கேள்விப்படுறேன், பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லியாச்சு. இது ஆறு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா கொல்லூர்லேருந்து வரக்கூடிய ஆறு தான் இது. அடுத்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வயல்வெளிகள் தான் அதிகம். இங்கே பிரதான தொழில் வந்து ஒன்று மீன் பிடிக்கிறது, அடுத்து வயல், அதாவது நாற்று நடுறது, இந்த மாதிரி விவசாயம்தான். இந்த மலை தெரியுது பார்த்திங்களா? இந்த மலைக்கடியிலையும் இந்த ரயில்வே ட்ராக் போகுது. நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் வந்து முகப்பு கோபுரம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோபுரங்களில் இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க படகுல. அந்த படகு வந்து தள்ள முடியல அந்த படகை, அதனால வந்து க்ரெயின் வச்சு இழுத்துட்டு போனாங்க. இந்த படகுலையும் அவ்வளோ பேர் சேர்ந்து தள்ளிட்டு வந்தாங்க. அவ்வளோ மீன் இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பாருங்கள், அவ்வளோ மீன் வந்து அவங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க. பெரிய பெரிய கப்பலை விட இந்த படகுல பிடிச்சிட்டு வர்ற மீன் வந்து இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப நாள் தங்க முடியாது. இன்னொரு படகு வந்துட்டுருக்கு, அதை தள்ளிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து பீச் வியூ. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன சன்னதி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே முருகன் கோயிலே கிடையாது. இந்த முருடேஸ்வர கோயிலில் மட்டும்தான் முருகன் வந்து வள்ளி தெய்வானை அவங்களோட சேர்ந்து காட்சி அளிச்சிட்ருக்காரு.
இதுதான் வந்து அந்த ரொம்ப ஃபேமஸான சிவன் சிலை. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாறை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வந்து குகை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த குகையில் வந்து ஃபுல்லாகவே நிறைய கதைகள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 வயசு கம்மியானவங்களுக்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஆனால் சூப்பராக இருக்கும். நிறைய டைம் நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறதால அப்புறம் கொஞ்சம் அங்கே வந்து ஏசி தான், வித்தவுட் ஏசி கிடையாது. ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த குகைக்குள்ளே. சரி பாப்பாங்களுக்கு சளி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. அந்த பாம்பு கூட பாருங்கள், அதோட நுணுக்கம் எல்லாமே வந்து எப்படி தான் இந்த அளவுக்கு இவங்க வடிவமைச்சாங்க அப்படின்னே தெரியல. இங்கிருந்து பீச் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த புற்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிஜமாவே இவங்க பெயிண்ட் பண்ணாங்களா இல்லை அதுவே நிஜமாவே அதுவே தானாக உருவாயிருக்கா அப்படின்னு கூட தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 18 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து லிஃப்ட் வசதி கூட இருக்குது. நம்ம மேலே அதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ருபீஸ் தான். அதில் மேலே போயிட்டு அங்கேருந்து வியூ பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சுற்றி வர மேற்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கடல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அந்த வியூவில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து அது சூரிய பகவானுக்கு ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஆர்என்எஸ் ரெசிடென்சி இருக்குது. அங்கே டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா 2 டீ வாங்கினா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸு, அதே மாதிரி ரெசார்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்பவே ஒரு அழகான பிளேஸு. எங்களுக்கு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வரும் வீட்டிலருந்து. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இங்கே போவோம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பீச்சிலலாம் போய் விளையாடலை. எங்களுக்கும் பீச்சுக்கும் கொஞ்சம் அலர்ஜி. போனால் வேடிக்கை பார்க்குறதோட சரி, விளையாடலாம் மாட்டோம். இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. போயிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நல்லா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. நம்ம ஹிரண்மதிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு.